கேர் எட்ஜ் ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் அ கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. ஓகே, ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் ப்ரொவைட் ரேட்டிங்ஸ் டு த கண்ட்ரிஸ் கம்பெனிஸ் இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் ப்ரொவைட் த கிரெடிட் ரேட்டிங்ஸ். கிரெடிட் ரேட்டிங்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரஸ்ட் வில் பி ஹையர். ஸோ தட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு வரும். இஃப் த கிரெடிட் ரேட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோவா இருந்துச்சு அப்படின்னா இட் என்ஷூர் தட் லோ கிரெடிபிலிட்டி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியாகும். ஸோ இந்த கிரெடிட் ரேட்டிங்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டைப் இருக்கு. சாவரின் கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் சாவரின் சொல்லுவாங்க. சாவரின் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்னா என்ன அப்படின்னா மற்ற கண்ட்ரீஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கிரெடிட் ரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு வந்து ட்ரிபிள் ஏ கொடுப்பாங்க, ட்ரிபிள் பி கொடுப்பாங்க. ஸோ ட்ரிபிள் ஏ ட்ரிபிள் பி அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் கிரெடிட் ரேட்டிங். ட்ரிபிள் ஏ ட்ரிபிள் பி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீஸ் ஆர் நத்திங் பட் கிரெடிட் ரேட்டிங்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ இப்போ என்ன கரண்ட் அஃபேர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மொத்தம் 6 கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ வி ஆர் ஹேவிங் 1 minute. ஹலோ, சாரி, இப்போ ஆடியோ கிளியரா இருக்கா? ஹலோ சமன், ஆடியோ கிளியரா இருக்கா? Yes, Yes, sir. sir. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 6 கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்கு. ஸோ இதுல ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்களா அப்படின்னா ஆல்ரெடி எதெல்லாம் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸை யாரும் ரிலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி அந்த பிவிக்யூ பேசிஸ்ல இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கரண்ட் அஃபேர் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி டு ப்ரொவைட் சாவரின் கிரெடிட் ரேட்டிங். ஓகே, ஸோ மற்ற கண்ட்ரீஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரெடிட் ரேட்டிங் பண்ற மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கேர் ஏஜ் ரேட்டிங்ஸ்ன்ற ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸோ வி ஹாவ் அப்கிரேடட். ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி டு ப்ரொவைட் சாவரின் கிரெடிட் ரேட்டிங்ஸ் எத்தனை கண்ட்ரினா 39 கண்ட்ரிஸ்க்கு கொடுக்க போறாங்க. யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியோட பேர் என்ன அப்படின்னா ஸோ இட் இஸ் கேர் ஏஜ் ரேட்டிங்ஸ். So CAR Edge Ratings will now provide credit ratings to the other 39 countries வந்து கொடுக்க போறாங்க. இது மாதிரி வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. Now it has been upgraded to the sovereign level. So now for the 39 economies this credit rating agency will provide credit rating. ஸோ இதுல ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில இருந்து ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி சாவரின் கிரெடிட் ரேட்டிங் கொடுக்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால இந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேர் ஏஜ் ரேட்டிங்ஸ். இது இல்லாம வேற என்னென்ன கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இந்தியாவில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ் கிறிசில், இக்ரா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதர் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸை யாரும் ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா செபி. ஓகே, செபி தான் வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்க கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இந்தியாவுக்கு என்ன ஸ்கோர் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ திஸ் ஹாஸ் கிவன் பி ட்ரிபிள் பி பிளஸ். ஸோ இது அவ்வளோ டெப்தா போய் படிக்கணுமான்னு கேட்டால் நம்ம தேவையில்லை. நம்மளோட ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு ஃபேக்ட் என்ன இந்த இடத்துல அப்படின்னா இந்தியால இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி சாவரின் கிரெடிட் ரேட்டிங் கொடுக்க போது அந்த ஏஜென்சியோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். தட் இஸ் கேர் ஏஜ், அவ்வளவுதான். மற்றபடி ரெண்டு பேசிக் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இது யாரும் ரெகுலேட் பண்றாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா செபி. ஸோ கேபிட்டல் மார்க்கெட்னாலே செபி தான் வருவாங்க. ஸோ இந்த கிரெடிட் ரேட்டிங் இந்த கிரெடிட் ரேட்டிங்கையும் யார் ரெகுலேட் பண்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா செபி தான் ரெகுலேட் பண்றாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம ஸோ இந்தியாவுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ தே ஹாவ் அவார்டட் ட்ரிபிள் பி பிளஸ். ஓகே, ஸோ ட்ரிபிள் பி பிளஸ்ன்ற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் தட் மச் குட் திஸ் ரேட்டிங். ஆக்சுவலாக ட்ரிபிள் ஏன்றது தான் ஒரு குட் ரேட்டிங், பட் ஸ்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் பி பிளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ ஸோ தட் வில் பி ரெடியூஸ்டு டு 78%. ஆக்சுவலி அஸ் ஆஃப் நவ் இட் இஸ் அரௌண்ட் 80% பக்கத்தில் இருக்கு நம்மளோட டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ. ஸோ 2020 வந்து 2030 வந்து பார்த்தோம் அப்படின்னா
திஸ் வில் ரெடியூஸ் டு 78% சொல்றதா சொல்லியிருக்காங்க இது கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா கொஸ்டின்ல தட் இஸ் கேரியேஜ். ஸோ நம்மளோட சொன்ன மாதிரி எதெல்லாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு அச்சீவ் ஆகுதோ அது வந்து கொஸ்டின் வந்து அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்.